பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு தேவ ஆவியானவருடைய துணையோட இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் பலவான்களா எப்படி மாற முடியும், எப்பொழுது நாம் பலவீனர்களா மாறுவோம் அப்படின்ற அந்த காரியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். இதுக்காக முதல் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆமென். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படின்னா ஏன் அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா? ஏன்னா அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஜீவ ஊற்று அப்படின்னா என்ன? ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, அவர் தான் அந்த ஜீவ ஊற்றா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சமரியா ஸ்திரீ கிட்ட பேசும்போது, நான் தான் அந்த ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்னை விசுவாசிக்கிறவனுடைய வயிற்றிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி கூட யோவான் 7வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அது அவரை விசுவாசிக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஞானஸ்தானத்தை குறித்துதான் அப்படியாக சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகின்றது என்றாலும், தேவ ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை வழி நடத்துகின்றது என்றாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னா அந்த ஜீவ ஊற்றாகிய தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வசனங்கள் எப்பொழுது நம்மளோட கூட பேச முடியும், எப்பொழுது நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்ளுகின்றது மூலியமாகத்தான். நாம் பலவான்களா இல்லவென்றால் நாம் தேவனுடைய காரியங்களில் பலவீனர்களாக இருக்கிறோமா என்கின்றதை எப்படி பகுத்தறிய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நம்மளுடைய இருதயத்தின் ஆலோசனை மூலியமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனா இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வீட்டுக்குமே ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கடுத்து பிள்ளைங்க இருக்கும்போது அங்க ஹஸ்பண்ட் தான் தலையா இருக்கிறதுனால அவரை வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி வசனமும் சொல்லுது. நடைமுறை வாழ்க்கையிலயும் மனுஷர்களும் என்னம்பா வீட்டுல வந்துட்டு உங்களுடைய எஜமானர் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீட்டை நடத்துகின்ற ஒரு எஜமான் அப்படின்னு சொன்னா அது அந்த வீட்டுல இருக்கிற அந்த கணவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கும். அந்த கணவர் என்னதான் உழைத்தாலும், எவ்வளவு வேலைகளை செஞ்சாலும், அவருக்கு எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்துல அவருக்குள்ள ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் தான் அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா, விசுவாசத்தை எழுது போகும்படியாக செய்கின்றது அதுதான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு கல்விகளை தேறினவர்களாக இருந்தாலும், சில இடங்கள்ல போகும்போது நம்மளுக்கு ஆங்கிலம் பேச வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எல்லாருமே ஆங்கிலத்துல பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்ற அந்நேரத்துல நம்மளோட உள்ளத்துக்குள்ள ஒரு பதட்டம் வரும். பதட்டம் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள கான்பிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா குறையறத நம்மளால பார்க்க முடியும். அது அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாங்களா பிரதர்? விசுவாசம் வளர்றதுக்காக ஆங்கிலத்தை கற்றுக்கலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாமே நம்மளோட விசுவாசத்தை கூட்ட முடியாது. இந்த உலகத்தின் இந்த போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற இந்த காரியத்துக்கு ஒரு அவசியமான ஒன்னா இந்த ஆங்கிலமும் மொழிகள் அப்படின்றது, பணம் அப்படின்றதோ, படிப்புன்றது இதெல்லாமே தேவையா இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் இல்லைங்களா? அந்த விசுவாசம் எதன் மூலியமாக கிடைக்கும்? அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது, அந்த ஹோப் அப்படின்னு சொல்லி, நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்து கொள்ளுகின்றதன் மூலியமாகத்தான் அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். சரி, அப்படின்னா நம்மளோட இருதயத்தை நம்ம எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்ற அந்த எல்லா காரியங்களும் நம்ம புரிஞ்சுக்கலாம். காத்து கொள்ளும் போது தான் நம்மளுக்குள்ள கான்பிடன்ஸ் லெவல் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலியமாகத்தான் நம்ம எதை கண்டும் அஞ்ச மாட்டோம். எல்லா நேரத்திலும் பலவான்களா இருப்போம். அசுத்தாவின் செயல்களை பலவான்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய வாட்டி பலவான கட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் பலவான்களாக இருக்கிறோம். அந்த பலவான் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றவன் அவன் பலம் இல்லாதவன், அவன் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரி, அந்த காரியங்களை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பலவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த வசனம் மத்தாய் 12வது அதிகாரம் 29ல இருந்து 31வது வரைக்கும் வசனத்தை வாசிங்க. மத்தாய் 12வது அதிகாரம் 29ல இருந்து 31. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்பட்டதில்லை. ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், என்னோடு இராதவன் அவன் சிதறிக்கின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்து அவரோட கூட சேராதவனா இருக்கிறவன் தான் அவன் சிதறடிக்கின்றவனா இருக்கிறானா. இந்த இடத்துல ஒருவன் பலவானாக இருக்கும் பொழுது அவனோட வீட்டிலே அவனோட உடைமைகள் எல்லாத்தையும் அவன் காத்து கொண்டு இருக்க முடியும். அவன் பலவானாக இருக்கின்ற நேரத்தின் வரைக்கும் அவனுடைய உடைமைகளை அவன் காத்துக்கொள்ள முடியும். அவன் பலவீனனாக மாறும் பொழுது அவனை காற்றிலும் பலவான் உள்ளே புகுந்து அவன் விரும்பினவைகள் எல்லாவற்றையும் சோறையாடுவான், கொள்ளையடிப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஏசப்பா யாரை குறித்து பேசுறாரு அப்படின்றத கிளியரா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், முதலாவது ஏசப்பா பேசும்போது ஏசப்பா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாரு, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், இந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு பிசாசுல இருந்து விடுதலையை கொடுப்பாரு. அந்த பிசாசு அந்த மனுஷன்ல இருந்து துரத்திடுவாரு. பிசாசு விட்டு போன பின்பு அவன் முற்றிலுமா சுகமடைஞ்சிட்டு அவன் நல்லா ஆயிடுவான். அதுக்கடுத்து அங்க இருக்கிற ஆசாரியர்கள், இந்த பரிசாரியர்கள் இவங்க எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டு பிசாசுடைய தலைவன் மூலியமா தான், இவர் பிசாசுடைய வல்லமையின் மூலியமா தான் பிசாசு தொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தூசிச்சு பேசுவாங்க. அப்போ ஏசப்பா அவங்களுக்கு சொல்லுவாரு, ஒரு வீட்டுல எதுனா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த வீடே நிக்காது. ஒரு ராஜ்யத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அந்த நாட்டின் அந்த பிரஜைகளா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிரபுக்களுக்கும் அந்த பிரஜைகளுக்கும் வரும்போது என்ன நடக்குமா, அந்த இடத்துலயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போது அந்த ஆட்சியும் அந்த ராஜ்யம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்ற அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா, என்னோட சேராதவன் அவன் சிதறடிக்கின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனை காட்டிலும் பலவான் வரும் பொழுது அவனை நேசித்தவைகள் எல்லாவற்றையுமே அவன் கொள்ளையடிப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா அவனை காட்டிலும் பலவான் அப்படின்னு சொல்லி வந்தது யாரு? பலவான். அப்படின்னா பலவான் அப்படின்றது அந்த வீட்டை காவலாளிகளாக காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்த அந்த பலவான்கள் யாரு அப்படின்ற அந்த காரியங்களை அறிஞ்சுக்கிறான். லூக்கா 11வது அதிகாரம் 21ல இருந்து 22 வசனத்தை வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் 21ல இருந்து 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிடம் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய பிள்ளை பொருளை பங்கிடுவான். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், ஆயுததாரி ஒருவன் அவனுடைய ஆயுதங்களை அவன் காத்து கொண்டிருக்கிறவனாக காவல் காத்து கொண்டு அதை யாரும் கொள்ளையாடாதபடிக்கு அவன் பலவானாக காத்து கொண்டிருப்பான் என்று பார்க்கலாம். அவன் காத்து இருக்கும்போது அவனை காட்டிலும் பலவானா இருக்கின்ற ஒரு மனுஷன் வந்து அவன் நேசித்த அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொள்ளை அடிப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இவனையும் பலவான் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னா ஒரு வீட்டுல அவன் வந்துட்டு எஜமான ஒரு வேலைக்காரனா அந்த வீட்டை காவலை காக்கின்றவனாக ஒரு பலவான் இருக்கிறான். அவனை காட்டிலும் ஒரு பலவான் வருவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பலவான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம முக்கியமா கவனிச்சு பார்க்கணும். அந்த பரிசாயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. பரிசாயர்கள் சதிசாயர்கள் அப்படின்னு சொல்லி வெளியே ஜனங்களுக்கு மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனங்களை வைத்து ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவர்கள், ஆலோசனை சொல்லி கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றவங்க, அவங்க தேவனுடைய வசனத்துக்கு புறம்பே நடக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படின்னா பலவான்களாக இருக்க வேண்டியவர்கள் தாங்கள்
தங்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக பலவீனமானவர்களாக மாறினார்கள். அவர்கள் பலவீனர்களாக மாறினதின் நிமித்தமாக அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக பிசாசு அந்த இடத்தில் பலவானாக மாறினான். அதுதான் உண்மை. எப்பொழுது பிசாசு வந்துட்டு பலவானாக மாறுவான்? நாம் எப்பொழுது பலவீனமாக கீழ்ப்படியாமையின் மூலியமாக நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்ளாமல் நாம் இருதயம் போகின்ற போக்கில் போகிறவர்களாக நாம் எப்பொழுது மாறுவோமோ அந்நேரத்தில் பிசாசு நம்ம மேல அதிகாரத்தை செலுத்துகின்றவனாக மாறுவான். நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல கூட ஏசப்பா சொல்லுவாரு, இந்த பூமியை சுதந்தித்து கொள்ளுங்கள், இது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், இதை ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வசனத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஏசப்பா முதல் வரிகளை வந்ததுக்கு அடுத்து ஏசப்பா கிட்ட உபவாசம் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அடுத்து ஏசப்பா கிட்ட வந்து பேசுறான் பிசாசு. என்னன்னு சொல்லி, இந்த உலகம் அனைத்தும் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு அப்படின்றான். அப்படின்னா அவனுக்கு எப்படி கட்டளையிடப்பட்டுச்சு? மனுஷர்களா இருக்கின்ற நம்மளுடைய கீழ்ப்படியாமை தான் நமக்கு சொந்தமானவைகள் அவனுக்கு சொந்தமாக அவன் எடுத்துக்கொள்ளுகின்றதுக்கு அந்த இடத்தில் அதிகாரத்தை பெற்றவனாக மாறினான். நம் வீட்டில் ஒரு பிசாசுக்கு இடம் வர வேண்டும் என்றால், அசுத்தாவின் செயல்களுக்கு இடம் வர வேண்டும் என்றால் அதற்கு முழு காரணம் யார்? பலவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பலவான்களாக இல்லாமல் பலவீனர்களாக தேவனுடைய வசனத்துக்கு மாறாக தேவனோட பயமின்றி நாம் வாழ்ந்து பின்பு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குவோம், பின்பு தேவன் மன்னிப்பார் என்கின்ற அதே வாழ்க்கைய ரொட்டேஷன் லைஃபையே நடத்தி கொண்டிருக்கும் போது என்ன ஆகும்? இப்ப டெய்லி குடிகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி குடிச்சிட்டு வருவாரு, நான் நைட்டுக்கு சொல்லுவாரு என்னன்னு சொல்லி, நாலுல இருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னுவாரு இல்லைங்களா? அப்போ அவருக்கும் கான்பிடன்ஸ், அவர் மேலேயே அவருக்கு கான்பிடன்ஸ் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கான்பிடன்ஸ் இல்ல இல்லைங்களா? அப்படின்னா அந்த விசுவாச அளவு அவர் மேலேயும் அவருக்கு இல்லாதபடிக்கு நல்லா தகுதி இல்லாமனா நிப்பனா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலன்ற அளவுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? இருதயத்தை காத்து கொள்ளாமல் போனது. இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். தேவனுடைய வசனம் என்கின்ற அந்த ஊற்று, பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த ஊற்று நம்மளுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, லூக்கா 11வது அதிகாரம் 23 இருந்து 26 வசனத்தை வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல் நான் என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆட்டுகளை கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றான். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், எனக்கு ஆப்போசிஷனா அவன் தான் இருக்கிறான். என்னோட இராதவன், ஏசப்பாவோட இராதவர்கள் யாரு? யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து நம்ம வசனங்களை கவனிக்கும் போது, இருளிலே நடக்கிறவர்கள் தங்களுடைய கிரியைகள் நான் வெளியரங்கமாக வெளிச்சத்துக்கு முன்பதாக காணப்படும், எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சுவிசேஷத்துக்கு உட்பட மாட்டாங்களா? தேவனுடைய வசனத்துக்கு அவங்க அந்த தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காம, அதை அங்கீகரிக்காம, அதை ஏற்றுக்கொள்ளாம, தேவனுடைய வசனம் வேணாம், எனக்கு சுவிசேஷம் வேணாம், இல்ல பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றது போல சொல்லுவாங்களாம். யார் அப்படி சொல்றவங்களா இருப்பாங்க? அவங்களுடைய பாவங்கள் கடிந்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிச்சம் என்கின்ற தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காதவர்களாக இருப்பாங்களா? இந்த இடத்துலயும் ஏசப்பா சொல்ற ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்களேன். ஏசப்பா வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் எப்படி இருக்கிறானா, அவன் வந்துட்டு தேவனை விரோதிக்கிறவனாக இருக்கிறான், ஆப்போசிஷனா இருக்கிறான். ஏன் ஆப்போசிஷன்? ஒருவேளை அவனோட விருப்பத்துக்கு அவனுக்கு ஏற்றதன்படியான வாழ்க்கையை சூஸ் பண்ண ஆண்டவர் ஒருவேளை அனுமதி கொடுக்கின்றதே ஆனா நிச்சயமா ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான். ஏன் யோவான்ல கூட முதல் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, அவர் தன்னுடைய சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எப்படி அவர்களை அழைத்தார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு ஐஸ்வர்யக்காரனை பார்க்கும்போது, இதோ உன்னுடைய ஐஸ்வர்யம் தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு உனக்கு தடையா இருக்கு, இடரெல்லாம் இருக்கு, அதனால உன் ஐஸ்வர்யத்தை நீ விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்படு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எது அவனுடைய இருதயம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால அதை கொஞ்சம் டைவர்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நீ கரெக்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆலோசனையை சொன்னாங்க.
அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லைங்களா? அப்படியாத்தான் பரிசாயர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் எல்லாருக்குமே நீங்க இந்த தவறுகளை செய்யறீங்க, இந்த தவறுகளை விட்டு நீங்க மனம் திரும்புங்க, நீங்க பணத்தாசு பிரியர்களா இருக்கிறீங்க, நீங்க முகதாட்சணை பாக்குறீங்க, அதுக்கடுத்து நீங்க மனுஷர்கள்கிட்ட இருந்து வருகின்ற அந்த மகிமையை தேடுகிறவர்களா இருக்கிறீங்க அப்படின்ற நிறைய காரியங்கள் மூலியமா அவர் அழைத்தார். ஆனா அவர்களுடைய பாவங்கள் கடிந்து கொள்ளப்படுகின்றதுனால அவர்கள் அந்த வெளிச்சத்துக்கு செவி சாய்க்கவில்லை. அப்படின்னா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருக்கிறாங்களா? அவரை விரோதிக்கிறவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட கூட சேராதவர்கள் யாரா இருக்கிறாங்க? ஏன் சேரல? சேதறடிக்கின்றவர்களாக இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி இந்த மார்க்கம் இதோ சரியானதல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா தேவனுடைய வசனம் யார் பலவான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், இதோ பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள அது தங்கி இருக்கும் அப்படின்னும் போது அந்த வீடு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மனுஷனுடைய சரீரம் தான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசாசு எப்போ இந்த சரீரமாகிய இந்த வீட்டுக்குள்ள எப்ப தங்கி இருந்தா, நம்மளுடைய சரீரமாகிய வீட்டுக்குள்ள பாவம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்குமே நம்மளுக்குள்ள அவன் தங்கி இருந்தான். அதுக்கடுத்து ஏசப்பா தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலியமா நம்மளை அழிச்சாரு. அந்த சுவிசேஷத்துக்கு நம்ம செவிசாய்த்ததுக்கு அடுத்து நம்மளுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பதாக ஒட்டுக்கொண்டு தாழ்த்தினோம். அதுக்கடுத்து ஏசப்பா நம்மளுடைய சகல விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல் எல்லாவற்றையும் நம்மள இருந்து எடுத்து போட்டாரு. அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் ஓடிட்டான். ஓடுனதுக்கு அடுத்து திருப்பி நான் பழைய காரியங்களையே நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிசாசு என்ன செய்யறானா, அவன்ட்டு தண்ணீர் இல்லாத இடங்களில் சுற்றி திரிவானா. திருப்பி அவனுக்கு சிக்னல் கிடைக்குமா? எப்படி? இல்லப்பா அந்த மனுஷன் வந்துட்டு திருப்பி ஆரம்பம் பண்ணிட்டான், திருப்பி சீரியலும் சினிமாவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான், கோவப்படுற யாருன்னா அவனை தப்பா பேசுனா அவங்க கிட்ட ரோடுலயே நின்று சண்டை பிடிக்கிறான், இதோ வீட்டுல வந்துட்டு யார் அவனை கனப்படுத்துறாங்களோ அவனை கனப்படுத்துவான், யார அவனுக்கு நேசிக்காம அவனுக்கு யார் மரியாதை கொடுக்காம பேசுறாங்களோ அவங்க கிட்ட மரியாதை இல்லாம தான் பேசுறான் அப்படின்றது போலயான சிக்னல்ஸ் திருப்பி பிசாசு கிடைச்ச உடனே என்ன பண்ணுதான், பிசாசு வந்து பாக்குதான் வாசல்ல. ஆனா அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுக்கு டோர் எல்லாம் கிடையாது. அது அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே எல்லாவற்றையும் அலங்கார பொருளை போல ஜோடிச்சு வச்சிருக்கிறானா. எப்படி அலங்கார பொருள் போல ஜோடிச்சு வச்சிருக்கிறானா, அவனுடைய கீழ்ப்படியாமைகள் தான் பிசாசு ஜோடிச்சு அவனை வந்துட்டு கூப்பிடுறது போல இருக்கிற ஒரு அலங்கார பொருட்களை போல தெரிகின்றது பிசாசுக்கு. நம்மளுடைய கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த எல்லா காரியங்களும் தான் அவனுடைய கண்களுக்கு வெளியரங்கமா இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள வரான். வரும்போது இந்த வாட்டி நான் மட்டும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வரல, தன்னை விட கோரமா இருக்கிற செயல்படுகின்ற இன்னும் 7 அசுத்தாவிகளை உள்ள கூப்பிட்டுட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள உள் புகுந்து அந்த மனுஷனுடைய முந்திய நிலைமை காட்டிலும் பிந்திய நிலைமை மோசமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்து வருவான் இல்லைங்களா? அதுக்கு காரணம் யாரு? பலவானாக உன்னோட வீடு என்கின்ற உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. அந்த கடமைக்கு ஆவின் அச்சாரமாக இருக்கின்றவர், கேரண்டியாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய சத்தத்துக்கும் செவி சாய்க்காமல் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஈவை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இது தேவன் தந்த ஈவு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய கிஃப்டிய நான் மறுதளிச்சுட்டேன் அப்படின்னா இதை நான் வந்துட்டு கொஞ்சம் கூட என் இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாம அதை அசட்டை செய்தேன்னா, அசட்டை செய்கிறது ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. ஆனா அசட்டை செய்துட்டோம்னா திருப்பி அந்த இருதயத்துல திருப்பி அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் இருக்கு பாருங்களேன். ஒரு மனுஷன் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசத்தை முழு விசுவாசத்தை வச்சிருப்போம். அவங்க அந்த விசுவாசத்துக்கு ஏற்றதுபடி இல்லாம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த பழைய அன்பு வர வைக்கிறது இருக்கு நம்மளுடைய இருதயத்தில் உணர்வுக்குள்ள, அது எப்படி இருக்கும்? ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஆனா தேவனுக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயமாக நம்மளுடைய இருதயத்தை மாற்ற முடியும். அதுக்கு ஒரே ஒரு விதம், ஒரே ஒரு காரியம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல நம்ம முழங்கால் போட்டு உபவாசத்துல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்மளுடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டு அழுங்கால் அப்படின்னு சொல்றது போல நாம் செய்த ஒவ்வொன்றையும் சொல்லி 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 அழுந்து ஏசப்பா கிட்ட இப்படி எல்லாம் நான் பேசிட்டேன் ஏசப்பா, இப்படி நடந்துகிட்டே ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுகிறதே. ஆனா கண்டிப்பா ஏசப்பா மன்னிப்பாரு. அதுக்கடுத்து பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடமே இருக்காது. ஒருவேளை நம்ம வந்துட்டு அந்த கீழ்ப்படியாமையே அப்படியே அதுக்குண்டான சில காரணங்களை முன்வைத்து கொண்டு காரணத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு, ஏன்னா நிறைய வாட்டி நம்ம கீழ்ப்படியாம போறதுக்கு காரணங்களை நம்ம முன்வைப்போம். காரணங்களை ஏசப்பா மனுஷர்களுடையவும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், பிசாசுக்கு அதிகாரம் வருது. இதே தான் அன்னைக்கு காயனு கூட ஏசப்பா சொன்ன ஒரு விஷயம் இதுதான். என்ன? நீ வந்துட்டு பாவத்தை நீ வந்துட்டு உன்னுடைய காலடியில போட்டுக்கணும்.
இல்ல அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய வாசல் படியில வந்து படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு காயனுக்கு, இல்லைங்களா? நீ பாவத்தை நீ ஆள்விகை செய்யணும்ப்பா. நீ உன் காலின் கீழே போட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை உன் கால் கீழே போட்டுக்கணும். அது உன்னை கால் கீழே போட்டுக்கிறது போல ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் உன்னுடைய முகஜாடை மாறினது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா அவன் நன்மை செய்யல, அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில மேன்மை அப்படின்றது இல்ல. மேன்மை அப்படின்றது உலக பொருட்களை வைத்து நம்ம பாக்குற ஒரு காரியம் கிடையாது. விசுவாசத்திலயும் ஆண்டவரோட அந்யுன்யத்திலயும் நம்ம நடக்கிற அந்த காரியத்தை தான் குறிக்கிறது. சரி, பலவான்கள் அப்படின்றத யாரை குறிக்குது அப்படின்றதுக்கு வசனத்துல நிறைய சாட்சிகள் ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு. அதையும் பார்க்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதை நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு துணையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். பலவான்களை ஏசப்பா வந்துட்டு பங்கிட்டு கொண்டார்கள். எப்படி ஏசப்பா பலவான்களை பங்கிட்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்களேன். நம்ம அந்த பலவான்கள் வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் பலவீனமானவர்களா இருக்கின்ற நம்மை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் அவருடைய ரத்தத்தின் மூலியமாக, இல்லைங்களா? அவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து அவருடைய ஆவியினால நடத்தப்படுகின்ற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாங்களா அவருடைய பிள்ளைகள்? பலவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பா கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலியமாக மனுஷனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவனிலிருந்து நீக்கி போட்ட பின்பு அந்த மனுஷன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகின்றவனாக மாறும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் எப்படி இருக்கிறான்? அவன் பலவானாக இருக்கிறான். அந்த பலவானை தேவன் என்ன செய்வாரா? பங்கிட்டு கொள்வார். தன்னுடைய பணிக்காக அவனை நியமித்துக் கொள்வார், இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுரு போல, இல்லைங்களா? நம்மையும் அது போலதான் ஏசப்பா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே விரும்புறவர்களா இருக்கிறோம். சரி, மத்தாய் 12வது அதிகாரம் 43 45 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 12வது அதிகாரம் 43 45. ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து தேடியும் கண்டறியாமல் விட்டு என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஓடிக்கப்பட்டதாகவும் கண்டு தன் 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு இங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை கேட்டுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த வீடு எப்படி இருக்கா? வெறுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு டோரும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது அப்படின்னு சொன்னா சாத்தானுக்கு நம்மளோட கீழ்ப்படியாமை எந்த செயல்களா இருந்தாலும் அவனுடைய நெட்வொர்க் கரெக்டா கனெக்டிவிட்டி ஆயிடும். அவன் வந்துட்டு பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக நம்மளுடைய கீழ்ப்படியாமைகள் அவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கும். அப்பொழுதுதான் அது வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரீரத்துக்குள்ள உள்புகுந்து நம்மள முற்றிலுமா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு நம்மை மாற்றுவோம். அதனாலதான் நீங்க பாருங்களேன், எதனா ஒரு கீழ்ப்படியாம நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு கர்த்தரை பிடிக்காத சில காரியம் ஏதோ இந்த சில நேரத்துல கோவப்பட்டு நம்ம தவறான வார்த்தைகளை நம்மளுடைய வாயிலிருந்து நம்மளையே அறியாம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல இயேசுவோடைய சமூகத்துல போய் உட்கார முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசாசு அதுக்கு இடமே கொடுக்க மாட்டான். இருதயத்துல ஒரு இருமாப்பா கொடுப்பான். அப்படியே இருமாப்பா நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு போனது போல, இல்ல அப்புறமா ஜபிக்கலாம், இல்ல அப்புறமா இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இது முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? முற்றிலுமா நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம வந்துட்டு அவருக்கு கீழ்ப்படுகின்ற சரீரமாக அந்த சரீரத்தை மாற்றணும். இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பிசாசு உள்ள இருந்து பேசிட்டு இருப்பா, ஆவியானவரும் பேசிட்டு இருப்பாரு அப்படின்றது போல நம்ம எப்ப பாவத்தை செய்வோமோ, எப்போ கீழ்ப்படியாம எப்படின்றது நம்மளுக்குள்ள வருமோ, அந்நேரத்துல நமக்கு எஜமானாக பிசாசு மாறியும் அவனுடைய சத்தம் நம்மளுக்கு லவுடா கேட்க ஸ்டார்ட் பண்ணும். எப்படி கேட்கும்? ரொம்ப வந்துட்டு கிளியரா அந்த சத்தத்தை தான் நம்மள ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும். நீ போ, இந்த இடத்துக்கு போ, இதை பாரு, அதை பாரு, அங்க அந்த விஷயத்த கவனி அப்படின்னு சொல்லி நம்மளையே அறியாம நம்ம உள்ள இருந்து தோன்றுகின்ற அந்த ஒரு உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவர்களை போல நம்ம நடந்துட்டு இருப்போம். கடைசிக்கு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய தவறுகளை உணரும்படியாகவும் ஆவியானவர் நிறைய சூழ்நிலைகளை செய்வார். இந்த வியாதி இல்லைன்னா சில காரியங்களை நம்மளை சிச்சிக்கின்ற அந்த முறைமைகள் இருக்கு இல்லைங்களா? சிச்சிக்கும் பொழுது பிசினஸ் லாஸா இருக்கட்டும்,
இல்லைன்னா வந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்ட சில முடிவுகள் தவறா மாறும் பொழுதாகட்டும், அதன் மூலியமாக நாம் சில கஷ்டங்கள்ல சிக்கிக் கொள்ளும் பொழுதாகட்டும், அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆமாப்பா, இப்பதான் தெரியுது. ஆமா, ஆண்டவருடைய வசனத்தை விட்டு நான் எதையும் போகிற போக்குல நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்படும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அலங்கார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். நம்மளுடைய முந்தைய நிலைமை எப்படி இருந்துச்சா? ஏசுப்பா அறியறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவமாக கோபாக்கினைக்கு உள்ளானவர்களாக நம்ம இருந்தோம். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறவர்களை போல இருந்தோம். அப்போ நம்மளுக்கு எஜமானாக இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு தான் நம்மளுக்கு எஜமானா இருந்து அவன் நம்மள கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா எடுத்து இருக்கிறதுனால, நீ சினிமா பார்த்தாதாப்பா இன்னைக்கு தூக்கம் வரும், நீ இன்னைக்கு அரட்டை அடிச்சாதான் உனக்கு சமாதானமே, இந்த காரியத்தை நீ பாரு, உன்னை பேச்சு கேட்டாங்க இல்லையா, நீயும் 4 வார்த்தை அவங்களுக்கு சரியா வார்த்தை கேட்டா தான் உனக்கு சமாதானம், இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி பிசாசு உள்ள இருந்து பேசினா அது பேசி முடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு நிம்மதி இருக்காது இல்லைங்களா? இப்படித்தான் அவன் நம்மள ஆளுகை செய்துட்டு இருந்தான். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது இல்லைங்களா? கோபமும் எரிச்சலும் வாக்குவாதமும் இது எல்லா காரியங்களும் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. இப்படியாத்தான் அவன் வந்துட்டு நம்மள ஆளுகை செய்கின்றவனாக இருந்தான். இன்னைக்கு கூட அது நம்மளுக்குள்ள ஒருவேளை இருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பலவான்களாக இருக்க வேண்டிய நாம் பிசாச பலவானாக மாற்றுகின்றவர்களாக, நாம் பலவீனர்களாக அவனுக்கு முன்பதாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு. என்னது? அந்த மனுஷனுடைய முந்தைய நிலைமையை காட்டிலும் பிந்திய நிலைமை படுமோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகணுங்களா? அந்த நிலைமைக்கு போகவே கூடாது. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப குடிக்கிறவனுக்கும் இல்லைன்னா இந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த போதை பொருட்களை வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு உபயோகிப்பாங்களோ அவங்களுக்கும் அவ்வளவுதான். இந்த அடிஷன் அப்படின்றது போல அந்த அடிஷன் தான் அவனுக்கு அந்த மணிக்கு அதை எடுத்தே ஆகணும், இந்த இடத்துக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லி தெரியாது. அது போலதான் பிசாசு நம்மள முழுசாவே வந்துட்டு அவங்களுக்கு கட்டி ஆளுகை செய்யறது பிசாசு தான். நம்மளையும் அவ்வளவுதான், நம்மளோட கீழ்ப்படியாமையின் மூலியமா நம்மள பிசாசு இப்படித்தான் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பான். இதன் மூலியமா தான் நிறைய வாட்டி சூழ்நிலைகள் காரணத்தை முன்காட்டி கொண்டு நம்ம வந்துட்டு இல்லப்பா இவ்வளவு நாளா ஜபிக்கல, 5 நிமிஷம் தான் டைமே கிடைக்குது, 10 நிமிஷம் தான் டைமே கிடைக்குது, இல்லப்பா 1/2 hour தான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ண முடிஞ்சு, இல்ல ஒரு 1/4 hour தான் வசனத்தை வாசிச்சிருக்கேன், ஆண்டவருக்கு என் இருதயம் தெரியும், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றது போல சில சூழ்நிலைகள் காரணங்களை நம்ம தேவனுக்கு முன்பதாக சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மையில சொல்லணும்னா சூழ்நிலை எல்லாம் காரணம் கிடையாது. நம்ம எந்த ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்குறவர்களா மாறி இருப்போம். நம்ம ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த இடத்த, முதல் இடம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கின்ற அந்த நேரத்தை, அவர் கொடுக்கின்ற அந்த நாளை வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்ட் நம்மளோட இருதயத்துல முழுசாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு வாஞ்சியோடு நீ வந்துட்டு அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படியாக நம்ம வந்துட்டு முழு இருதயத்தோட அன்பு கூறுகிறது அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை அதிகமா விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அந்த விருப்பத்தை நம்ம வந்துட்டு நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும்னா எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லித்தான் நம்மளுடைய இருதயத்துல நம்ம பேசிட்டு டிசைட் எடுக்க போவோம். வேற யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டோம், ஏன்னா அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்போம். உண்மையாவே தேவன் நம்மளுடைய விருப்பமா இருந்துச்சுன்னா, இருப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வந்து உட்காடுறேன், அப்புறமா ஜபிக்கிறேன் அப்படின்றது போல சொல்லிப்போமா? விருப்பம் இல்லாத விஷயங்களை தான் யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்காதவங்களா இருக்காங்க, அவங்க இவங்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த ஹெல்ப் வேணுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தா என்னன்னு சொல்லுவோம், இல்ல அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி முன்ன சொல்லி அப்படியே அந்த காரியத்தை அப்படியே நம்ம முன்னுக்கு போட்டுட்டே போயிட்டு இருப்போம் இல்லைங்களா? அது போலத்தான் ஏதோ ஒரு ஓரத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் மாறிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். எபேசியர் 6வது அதிகாரம் 10-11. எபேசியர் 6வது அதிகாரம் 10-11.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக பிரதர் கார்த்திக், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பிரதர் கார்த்திக், நீங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்கன்னா அவங்க பேசுறது கேட்கும். இல்லாட்டினா அப்படியே இதா இருக்கு. நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க கார்த்திக் பிரதர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கர்த்தரிலும் அவருடைய அந்த சத்துவத்தின் பலத்தினால நீங்க பலம் படுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. கர்த்தருக்குள்ளேயும் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த சத்துவம் அப்படின்னு சொன்னா என்ன? தேவனுடைய வசனம் தான் அந்த சத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அதுல நீங்க பலம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன? தேவ ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலியமாக இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்களை வைத்துதான் நம்ம கிட்ட பேசுவாங்க. தேவ ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தையின்படியாக நம்ம நடக்கின்றவர்களாக மாறணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம போராடுகின்றது வெறும் இந்த உலகத்தில் இருக்கின்ற வெறும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பிசாசுடைய தந்திரத்தின் மேல, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற அசுத்தாவின் செயல்கள் மேல நம்மளுக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தின் முறைமைகளை குறித்து ஆண்டவர் முதல்ல மத்தாய் 5வது அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எப்படி உங்களை மன்னிக்கணும், நேசிக்கணும், அதுக்கடுத்து ஆசீர்வதிக்கணும், உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்னிடத்தில் ஜபிக்கணும். இந்த முறைமையெல்லாம் நிச்சயமா ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்ல நம்மளுக்குள்ள எவ்வளவு பேர் இதை நிறைவேற்றுகின்றவரா இருக்கும். இது இல்ல இந்த வசனம் எல்லாம் இருக்கட்டும் பிரதர், நிறைய ரெவலேஷன் எனக்கு தெரியும், நிறைய வசனத்துல நான் வளர்ந்துட்டேன், ஆனா இது எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பேசிக்க ஏசப்பா சொல்லிட்டு தான் 7வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க வெறுமனே என்னை பார்த்து ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. பேசிக் ஆஃப் லெவல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த சத்துவம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டுமா இருக்கின்ற அந்த சத்துவ உணவா இருக்கின்ற அந்த வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும் இல்லைங்களா. இந்த இடத்துல பாருங்களேன், பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அந்த வீடை காத்து கொண்டு அங்க இருக்கின்ற அந்த உடைமைகளை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பலவானாக இருந்த அந்த மனுஷனை அவன் கொள்ளையாடினான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா வசனத்துல. அப்படின்னா அவன் பலவானாக இருந்தான், அவனை காட்டிலும் பலவான் அவன் நேசித்தவைகளை கொள்ளையாடுவான் அப்படின்னு சொன்னா எதை கொள்ளையாடி இருக்க முடியும், எதை கொள்ளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், அவனுடைய எபேசியர் 6வது அதிகாரத்துல சொல்லிட்டு இருக்கிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால்தான் லூக்கால வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அது ஆயுதங்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா. உடைமைகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னா சர்வாயுத வர்க்கத்துல என்னென்ன எழுதப்பட்டிருக்கு? நீதி என்கின்ற அந்த சத்தியம் என்கின்ற கச்சை கட்டினவர்களாக, இடுப்பிலை கட்டினவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து நீதி என்கின்ற மார்பு கவசத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதுல ஆயுத்தம் என்கின்ற பாதரட்சியை உடுக்கினவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து சத்ருவானவன் அக்னி அஸ்திரங்களை ஏகின்றவனாக இருக்கிறானே, அது எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம விசுவாசம் என்கின்ற கேடகத்தை கையில் பிடித்தவர்களாக இருக்கணும். ரச்சனை என்கின்ற அந்த சிரஸ்திரானம் என்கின்ற சிரஸ்திரானத்தை நம்ம போட்டவர்களாக இருக்கணுமா. அதுக்கடுத்து பரிசுத்தாவியானவரை கொடுக்கின்ற அந்த வசனமாகிய அந்த பட்டியத்தை நம்ம கையில பிடித்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படித்தான் பிசாசு கிட்ட நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீதி போயிடுச்சு, என்கிட்ட இருக்கிற அந்த சத்தியம் போயிடுச்சு அப்படின்னும் போது, சத்தியமும் நீதியும் நம்ம கிட்ட இருந்து போனதுக்கு அடுத்து நம்மளுடைய உடைமைகளை முற்றிலுமா நம்ம கிட்ட இருந்து எப்படி பிசாசினால எடுத்து போட முடியும்? நம்மளுடைய விசுவாச அளவு எப்ப குறையுமோ, பாவம் பெருகும்போது விசுவாசம் குறையும். பாவம் பெருகிறதுக்கு காரணம் விசுவாசத்துல நம்ம முற்றிலுமா நம்ம குறைந்து போகிறவர்களாக மாறும்போது பாவத்தின் அளவும் அப்படியே இருதயமும் இருமாப்பா மாறிட்டே வரும். அதனால நிறைய வாட்டி நம்ம பாவத்துல விழுறவங்களா இருக்கும் போதே ஆகட்டும், இல்லைன்னா விசுவாசத்துக்குள்ள நம்ம உறுதியா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நடந்த சில காரியத்துக்கு கேள்விகளை தேவனுக்கு முன்பதாக வைத்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரியம் ஏன்ப்பா, இந்த வியாதி ஏன் அனுமதிச்சீங்க, இந்த காரியம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தேவன் வசனத்தின் மூலியமா நம்மளுக்கு வெளியே சொல்லுவாரு. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாம நம்மளோட இருதயத்தை நம்ம இருமாப்பா பிடிச்சிருப்போம். ஆனா
நம்ம பார்க்க வேண்டியது இந்த காரியங்களை மாத்திரமே கிடையாது. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்கும். அதனாலதான் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளின் காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றவர்களாக, துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கின்றவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஏன் நம்ம துதிக்கணும்? ஏன் தேவனை வந்துட்டு ஸ்தோத்திரம் செலுத்தணும்? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நன்றி 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 அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்த அந்த பாதியை ஒரு வாட்டி திருப்பி பார்த்து ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லி பார்த்ததுக்கு அடுத்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம் கூடும். நடந்த காரியங்கள்லயே அதுல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கீழ்ப்படியாமல் மூலியமா கர்த்தர் நம்மளை சிச்சித்திருப்பாங்கன்னா அதை கர்த்தருடைய சிச்சை அசட்டை செய்யாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அசட்டை செய்யாம அதை ஏற்றுக்கொள். விசுவாசத்துக்குரிய அந்த காரியங்களை யோசித்து தேவன் உன்னை வழி நடத்தின அந்த பாதைகளை நினைத்து பார்த்து நீ நடக்கும்போது தான் விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருப்பேன். அப்பொழுது கீழ்ப்படியாமை அப்படின்றது உனக்குள்ள வரவே வராது. அப்படின்னா பிசாசுக்கு நீதி என்கிறதையும் சத்தியம் என்கிறதையும் ஏதோ சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு நம்மை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். விசுவாசம் அப்படின்ற அந்த கேடகத்தை நம்ம பிடிக்காம அவிசுவாசமா மாறி அவனுடைய அக்னி அஸ்திரங்கள்ல நம்ம மாட்டி தவிக்கணும் அப்படின்றது போல அவன் நினைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்கிறது எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளாமல் நம் அருகில் நம் பக்கத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? புறஜாதிகளா இருக்கின்றவர்களை நம்ம பார்த்து அவர்களை போல நம்மளுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி எப்ப மெஷர் பண்ணுவோமோ, ஏன் ஆவிக்குரிய சகோதரர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருமே நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அவயவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவயவங்களாக இருக்கும்போது எல்லா அவயவங்களும் ஒரே அவயவமாக இருந்தால் அது சரீரமே அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வெவ்வேறு அவயவங்களாக கூடி நம்ம ஒரு சரீரமாக அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுக்குள்ள அநேக சகோதரர்கள் ஏழ்மையில சகோதரர்களும் இருப்பார்கள். நிச்சயமா உலக ரீதியான பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற சகோதரர்கள் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி மனுஷர்களுடைய எண்ணிக்கையில் கருதப்படுகிறவர்கள் நம்ம மத்தியில இருக்கலாம். ஆனா நம்ம எல்லா சகோதரர்களோட ஆவிக்குரிய காரியங்கள் அவர்கள் எப்படி வளர்ந்திருக்கிறார்களோ அந்த மெஷர்மெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கணுமே தவிர, இதை பத்தியா இப்படி இருந்திருந்தா நானும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்திருப்பேன், அவர்கிட்ட அது இருக்கு அதனாலதான் என் வாழ்க்கை, அவர் வந்துட்டு கர்த்தருக்கு விசுவாசமா இருக்கிறாரு, என்கிட்ட இது இல்லை இதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மாம்சத்துக்குரிய மெஷர்மெண்ட் டேப்பை நம்ம எடுக்க எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து ஈகோ அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பிரவேசிக்கும். ஈகோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமலேயே அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கை நம்மை குறித்து யோசித்து இப்படியே ஆண்டவர் பாத்துக்க சொல்லி இருக்கிறாரு. ஏசுப்பா விசுவாச வீட்டுக்காரர்களா இருந்து யாரு அந்த விசுவாசத்தின் அடிச்சவர்களை வைத்து யார் நடக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இதோ நான் கர்த்தருடைய நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த திருஷ்டாந்தமாக நான் இருக்கிறேன், அந்த திருஷ்டாந்தத்தின்படி நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படின்னா நம்ம மைண்ட் டைவர்ஷனை தாட்ஸ்குள்ள பேசுற அந்த ப்ரோசஸ் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்து அவனை விரட்டணும். எப்படி விரட்டுறது? பேசுறது வசனத்தை தெரிஞ்சிருந்தா, வசனம் டெய்லி பைபிள் ஸ்டடி கேட்கும் போது அதுக்குள்ள ஆண்டவர் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன் இன்னைக்கு உபதேசிக்கிற சகோதரனா இருக்கிறேன், நான் ஒரு பாத்திரமா இருக்கிறேன். ஆனா எனக்கும் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை கைகொண்டு நான் நடக்கும்படியாக அவருடைய ஆவியின் மூலியமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அநேக சகோதரிகளுடைய செய்திகளை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரர்கள் பேசும் பொழுது அந்த செய்தியின் மூலமாக என்னையும் கூட அநேக காரியங்களை சீர்திருத்து கொண்டு பலப்படுத்தி கொண்டு வருகிறார். இது லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ப்ரோசஸ். இந்த ப்ரோசஸ் மேல நம்ம எப்பவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரோசஸ் கூட பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 hour அப்படின்றத ஏன் ஏசப்பா 1 hour 1 மணி நேரம் ஆனாலும் என்னுடைய சமூகத்துல நீங்க காத்திருக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஏன் ஏசப்பா கேட்கிறாங்கன்னா, 1 hour நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய சோல், பிளஷ், ஸ்பிரிட் எப்போ தேவனுடைய சமூகத்துல முழு இதயத்தோட தாழ்த்தி இருப்போமோ அதுக்கடுத்து நம்மளுக்குள்ள அந்த ஒபீடியன்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்சர்வேஷன் சென்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். இது உலக ஞானத்தின்படியாகவும் நீங்க பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் பிரதர் எடுத்த உடனே வராது பிரதர். அதனாலதான் கொஞ்ச நேரம் பிடிக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பாருங்களேன் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பாவும் அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்ததுக்கு அடுத்து தான் நம்ம முழுசாவே அவருக்குள்ள
ஒரு மனதான். கர்த்தருக்குள் இசைந்து இருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒரே ஆவியா இணைக்கப்படுகின்ற அந்த ப்ரோசஸ் அப்படின்றது டெய்லி அவருடைய சமூகத்துல 1 மணி நேரமானாலும் நாம் காத்திருக்கவே வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கின்றது பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கின்றது. அந்த பாவம் என்கின்றது எப்பொழுது தேவனோடு கூட உனக்கு உறவு இல்லாமல் போகுமோ அந்நேரத்தில் அந்த பாவம் என்கின்ற மேக்னெட்டிக் பவர் உன்னை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்க முடியாதபடிக்கு எது தடை செய்தது? அது மாம்சம். அந்த மாம்சத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த மாம்சம் மீண்டும் இந்த உலக ரீதியான மாம்சீக ரீதிய காரியங்களுக்கு அது இழுக்கப்பட்டு மீண்டும் அதற்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றதாக மாறும். அதனாலதான் நம்ம மாம்சத்துக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், எதற்காக நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது? என்ன காரணத்தை சொல்லிட்டு இருக்க? என்ன முதுகு வலி வரும், இல்ல இன்னைக்கு அதிக வேலை, இன்னைக்கு இது அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தை சொன்னாலும் நான் இன்னொரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்துக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல எனக்கு இவ்வளவு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வருது, இவ்வளவு காலையிலேயே இந்த பிசினஸ் வருது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? உற்சாக மனது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நம்மளுக்குள்ள உற்சாக மனது, ஏசப்பாவை சந்திக்க போறோம், ஏசப்பா கிட்ட பேச போறோம் அப்படின்ற அந்த உற்சாக மனது நம்மளோட இருதயத்துக்குள்ள வந்துடுச்சுனால, யாருகிட்ட பேச போறோம் அப்படின்ற அந்த உற்சாக மனது வந்துடுச்சுனால நம்ம பாதி ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுதான் அர்த்தம். பிசாசுடைய எல்லா காரியங்கள் மேல நம்ம அதிகாரத்தை செலுத்துகின்றவர்களாக நாம் பலவான்களாக மாறுகின்றோம், மாறி விட்டுறோம் என்கிறத அது குறிக்கிறது. அந்த உற்சாக மனது எப்பொழுது இழந்து போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கிற காரியங்களையே பேசிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதே நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க நம்மளோட இருதயத்திலேயே. ஆனா ஏசப்பா இதையா நினைச்சு பார்க்க சொன்னாரு? நம்ம பாருங்களேன், பழைய உடன்படிக்கையில நிறைய காரியங்களை பார்க்கிறோம். செங்கடலை பிழைக்க செய்த தேவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோ மண்ணாக்களை போஷித்து வனாந்திரத்தில் அவர்களை வழி நடத்தவரு, வனாந்திரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் விசுவாசத்துக்குரிய காரியங்களை சொல்லி 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 இப்படிப்பட்ட அப்பா நீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்குள்ள உறுதியா நிக்கிறாங்க. அந்த உற்சாகம் மருந்து பெருகுது. அந்த உற்சாகம் மருந்து எழுது போறது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நம்மளுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக சிச்சிக்கப்பட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா மற்றவர்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமா அவங்க சிச்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள், ஆனா அவர்கள் நல்ல மனுஷனாச்சேப்பா, ஏன்பா இவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து போனவர்கள் போல நம்மளோட உற்சாகத்தை இழந்து போறவர்களாக நம்ம மாறுவோம். ஆனா தேவனுடைய வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு? இந்த வெறுமையே ஒரு மனுஷனை நீ வசனத்தை விட்டு அப்படியே ஒரு மனுஷனை அளந்து பார்க்காத, நீ கண் பார்வையில பாக்குறத மட்டுமே வச்சு இந்த மனுஷன் நல்லவனாச்சு, இவருக்கு ஏன்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, பேதுருக்கே சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவானை குறித்து கேட்கும் போது அவனை குறித்து உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி, அவனை ஒரு பாத்திரமா நான் பயன்படுத்த போறேன், உன்னுடைய காரியத்தை குறித்து நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த விஷயத்துல சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அதனால நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருக்கிற ஒரு சகோதரனுக்கு சிச்சிய தேவன் அனுமதித்தால் நிச்சயமாக அவனை நேசித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் உலக ரீதியான நீதியாக நடக்கின்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக தேவன் அவனை சிச்சித்திருக்கிறார். அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் என்று சொல்லி நினைக்கிறார், விரும்புகிறார். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நீதிபதி அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயம் ஒத்துக்கணும். ஒருவேளை நம்மளோட இருதயம் ஒத்துக்காம போச்சுன்னா நம்ம வீழ்ச்சியின் ஆரம்பத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வீழ்ச்சியின் ஆரம்பம் அப்படின்றது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய விசுவாச வீழ்ச்சி அப்படின்றது உண்டாகிற ப்ரோசஸே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமோ நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் பார்த்து அளந்த அவர்களுடைய நீதியை வைத்து நம்ம கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறவங்களா இருதயத்துல எப்ப சோர்ந்து போகிறவங்களாக நம்ம மாறுவோமோ, வீண் வார்த்தையினால ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வீண் வார்த்தை, தேவனுடைய வசனத்தை கொண்டு நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அளந்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-4. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-4. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போதனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேசுங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ முகமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன்,
நீங்க இன்னும் குழந்தைங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா யார் சொல்லிட்டு இருக்கிறது? கொரியன்ல இருந்த அந்த சீஷர்களுக்கு இப்படியாக எச்சரிக்கிறாங்க. என்னப்பா இன்னும் குழந்தையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. குழந்தை அப்படின்னு சொன்னா என்ன? இன்னும் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களையே உங்களுக்கு சொல்லணுமா இருக்கு? என்ன? வயிற்றெரிச்சல் படாதீங்கப்பா, பொறாமப்படாதீங்கப்பா, கோபம் கொள்ளாதீங்கப்பா, நீடியா பொறுமையா இருங்கப்பா. இது எல்லாமே நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய பழைய மனுஷனை வெறுத்து ஏசப்பா கிட்ட மனம் திரும்பி வந்து அந்த நேரத்துல தேவன் கிட்ட மனம் திரும்பின காரியங்க இன்னும் அதுலயே மாட்டி தவித்து கொண்டிருக்கீங்களேப்பா. உங்ககிட்ட இன்னும் தேவனுடைய ஆழங்களை குறித்து ரகசியங்களை குறித்து பேசுகிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்து முக்கியமா ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு பாருங்களேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை போல நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படின்றது நம்ம சுத்தி பார்க்கின்ற இந்த உலகத்துல பார்க்கிற மனுஷர்கள். ஆனா நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம நிறைய வாட்டி வந்துட்டு நம்மளுடைய கீழ்ப்படியாமைகளுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளை சுற்றி நான் பார்க்கின்ற அந்த மனுஷர்கள் தான். அந்த மனுஷர்களை வைத்து ஒரு மனுஷன்னா சர்வ சாதாரணமா தானே பிரதர் ஒரு விஷயத்துக்கு இப்படித்தானே ரியாக்ட் பண்ணுவான், நானும் மனுஷன் தானே பிரதர் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்லுவோம். உண்மையா சொல்றேன், இந்த விஷயம் வந்துட்டு வசனம் வந்துட்டு அங்கீகரிக்காது. மனுஷன் தானே அதனால பிரதர் எல்லா மனுஷருக்குள்ள இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கிடையாது. நம்மள ஏசப்பா இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரா, தாயின் கருவிலிருந்து உருவாவதற்கு முன்பதாகவே நம்மள பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா. உலக மனுஷர்கள் போல நம்மளுக்குள்ள ரியாக்ட் பண்ண முடியாது பிரதர் சிஸ்டர்ஸ். நம்ம நிறைய வாட்டி நம்மளுடைய கீழ்ப்படியாமைக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறதே நம்மளை சுற்றி இருக்கின்ற மனுஷர்களை தான். ஆனா நம்ம பாக்குற அது எல்லாமே வந்துட்டு ஒரு கனவை போல இருக்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறவர்கள். யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, சொப்பனத்தில் இருக்கிறவர்களை போல இருக்கிறார்களா அவர்கள். இன்று இருந்து நாளைக்கு இல்லாமல் போகின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை நம்ம எக்ஸாம்பிளா எடுக்கக்கூடாது. ஏசப்பா என்னன்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த ரியாலிட்டிக்குள்ள வரணும். இதுதான் பிராக்டிக்கல் லைஃப். நம்ம நிறைய வாட்டி பிராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க பிரதர்ஸ், பிராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிராக்டிக்கல் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற பிராக்டிக்கல் இதுதான். பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தி பார்க்கிற பிராக்டிக்கல் அது பிராக்டிக்கலே அல்ல. அது அந்த அந்த நடக்கையை குறித்து நோவா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி, பூமியின் மனுஷர்கள் தங்களுடைய நடக்கையை தேவனுக்கு முன்பதாக கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவர்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அந்த பொல்லாதவர்களாக இருக்கின்ற அதன்படி நாம் நடக்கும் பொழுது தேவ புத்திரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாங்கள் மனுஷ புத்திரர்களோட கூட இணையும் பொழுது அன்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, இதோ நின்னோடைய ஆவி இனி மனுஷர்களோட போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னவா? ஆண்டவர் பிளஷோட நான் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு நான் இடம் கொடுக்குறப்போ ஆவியானவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, இனி நான் மனுஷனோட போராடுவதில்லை. இது பண்ணாதப்பா, வேணாம்ப்பா, வாப்பா, இப்படி நீ போறதுனால இது சரி கிடையாதுப்பா, என்னை துக்கப்படுத்துறப்பா, இந்த காரியத்தின் மூலியமா நீ கீழ்ப்படியாம போறது அல்லாம உன்னை பாக்குறவங்க நிறைய பேரை சாட்சி அழுந்து போவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி பார்ப்பாரு. அதுக்கு அடுத்து கூட கீழ்ப்படியாம போகும் பொழுது நம்ம யாரா மாறுறோம்? இந்த பிரபஞ்சத்தின் மனுஷர்களை போல மாறிடுவோம். பிரபஞ்சத்தின் மனுஷர்கள் அப்படின்னு சொல்றவங்க நரகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். அந்த பாதைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அது பலவீனமான பாதை. பலவான்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். பலவான்களாக மாறுகின்றதுக்கு முக்கியமாக அவசியமாக இருக்கின்றது என்ன? 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-3 சொல்லுகிறது, எல்லா கபடத்தையும், எல்லா வஞ்சகத்தையும், எல்லா பொறுங்கூறுதல்களையும் உங்களிருந்து முற்றிலுமாக நிர்மூலம் செய்து விலக்கி போட்டு, இதோ புதிதாக பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய அந்த பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனது தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சை வரணும் நம்மளுக்குள்ள. பழைய மனுஷனுக்குள்ள வாஞ்சை எது மேலேயோ இருந்துச்சு. அதுக்காக ராப்பகலுமா ஓடி இருக்கோம், ராப்பகலுமா கஷ்டப்பட்டிருக்கோம், கண் வெளுத்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? ஆனா இப்பொழுது கண் வெளுத்து கொண்டிருக்கணும், அந்த வாஞ்சை இருக்கணும், ஓடணும். அது வந்துட்டு எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக. என் அப்பா வரப்போறாரு, எனக்காக ஜீவனையே கொடுத்தாரு, இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்தாரு, அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக அவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்காக ஓடுகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்ன யாரு? பாவமான அந்த வாழ்க்கை, பழைய சுபாவங்கள் இருந்தா அவன் தான் பலவீனமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பலவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறவங்க யாரு? அந்த திருவசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்து அந்த பாலை குடித்து கர்த்தர் தயாபரர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த கர்த்தர் நீதிபரர் அப்படின்றத அவன் ருசித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ருசித்து பார்க்கறதுனா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா பிராக்டிக்கலா
நீ வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது யாருக்கு நான் சொல்றோம் பாருங்களேன். நிறைய பேருக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை பார்க்க போகும்போது ஜெபிப்போம். எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய நாளா பிரிவினை இருந்திருக்கு. 2 பேருக்கும் ஒரு கசப்பு வைராகியம் இருக்கு. ஏதோ பழைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள்னால அந்த சகோதரிக்காக ஜபிக்கிறோம். ஜபிச்சோன்னா கியூரே ஆகல. கை வந்துட்டு பயங்கரமா அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அப்போ என்னமோ உங்களுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு ஹோலி ஸ்பிரிட் கிளியராவே அவங்களுக்கு சொன்னாங்க. சொன்னதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா பிரதர், இது நிறைய வருஷமா நாங்க 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது, இது போல ரொம்ப சண்டை பிரிவினை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி, ஆனா ஹஸ்பண்ட் கூடவே தான் இருந்தாங்க. சரி நீங்க உங்க ஹஸ்பண்ட மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மன்னிச்சதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அசுத்தாவி பிசாசு இப்பொழுதே இதோ என் சகோதரி விட்டு போ அப்படின்னு சொன்னா பிசாசு விட்டு போயிடுச்சு. கை அப்படியே எந்த ஆபரேஷன் கிடையாது, எந்த மாத்திரை மருந்து கிடையாது, எந்த இன்ஜெக்ஷனும் கிடையாது. கட்டி வச்சிருந்த அசுத்தாவி ஓடிடுச்சு. கை அப்படியே அழகா தூக்கி, ஆஹா இப்ப பாத்தீங்களா கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ இருதயத்திலேயே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சமாதானம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா கர்த்தர் கிருபை நேர்ந்தவர் அப்படின்றத நம்ம ருசித்து பார்க்க முடியும். மன்னிச்சதுக்கு அடுத்து அவருடைய வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அடுத்து இல்லைங்களா. ஏசுப்பா என்ஜாய்மெண்ட் அப்படின்றது, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறது. எதுல என்ஜாய்மெண்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா, என் நாமத்தின் நிமித்தமாக உங்களை ஒரு மனுஷர்கள் உங்களை நிந்தித்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ஜாய்மெண்ட், நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள், ஜாயா இருக்க வேண்டிய விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வசனத்தின் நிமித்தமா நமக்கு எது நடந்தாலும், யாரே நம்மளை நிந்தித்தாலும் அதற்காக சந்தோஷப்படணும்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மையாவே அப்படி நம்மளுடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்படி மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன் பிரதர் இது போல யாருன்னா பிராக்டிகல் லைஃப்ல வசனத்துல செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பவுலும் சீலாவும் அதுதானே செஞ்சாங்க. துதிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே இப்ப எல்லா அப்போஸ்தலர்கள் கூட கூடி ஜபிக்கும் பொழுது, உங்களுடைய நாமத்து நிமித்தமா அப்பா நாங்க அடிக்கப்படுறதுக்கும், அப்பா நாங்க வந்துட்டு இப்படி தூசிக்கப்படுறதுக்கும் நாங்க பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணினபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜபிச்சாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 11-14. எபிரேயர் 5:11-14. எபிரேயர் 5:11-14. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். கேள்வியில் மந்தமுள்ளவர் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல ஆளுநர்கள் ஆனீர்கள். ஆளுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களை கேட்டு. ஆமென். நாம் பலவான்களாக மாறுகின்ற அந்த ப்ரோசஸ்க்குள்ள நம்ம பார்த்தோம். பலவீனர்கள் அப்படின்னு சொன்னா உலகத்தின் பிள்ளைகள், உலகத்தின் மனுஷர்களை போல நடந்து கொள்ளுகின்ற அந்த பூர்வ சுபாவத்தை, பழைய சுபாவத்தை, அந்த பழைய மனுஷனை போலவே நடந்து கொள்ளுகிறது தான் பலவீனமான மனுஷன். அவனுக்குள்ள பிசாசுக்கு எப்பவும் அவன் மேல அதிகாரம் இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை கடிந்து கொண்டாங்க. அந்த மனுஷர்களை, கொரியந்த சீஷர்களை கடிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து திருவசனத்தின் மேல வாஞ்சியா இருங்கப்பா, அதனால நீங்க வளர முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஆலோசனையை, பேதுரு சொல்ற ஆலோசனையும் பார்த்தோம். அதுக்கடுத்து எபிரேயர்ல மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த திருவசனம் நீங்க வந்துட்டு பயிற்சியினால முயற்சி செய்ப்பா, நீ வந்துட்டு அதை கை கொண்டு நடந்து அதன்படி நடக்க ஆரம்பி. இதோ வசனம் சொல்லுது, இதோ உன்னை நீ மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி எழுதப்பட்டிருக்கா. அப்படியே அந்த வசனத்தை படிக்கும் போது அப்படியே சொல்லிட்டு, ஆமா இசப்பா இப்படி எல்லாம் நடந்துடுச்சு, நான் மன்னிக்கிறேன் இசப்பா. உன்னுடைய பொருள் எப்பவும் பேசும் பொழுது எப்படி இருக்கணும், கேட்கிறவர்களுக்கு இனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கா. ஆமா இசப்பா, நான் பேசும்போதெல்லாம் திட்டுறது போல இருக்குப்பா, என் வாய்ஸே வந்துட்டு அப்படியே சில பேரை கடிந்து கொள்ளுகிறது போல இருக்கு, அதனால என் வாய்ஸ் வந்துட்டு அப்பா கேட்கிறவங்களுக்கு இனிமையா இருக்கிறது போல அப்பா நான் பேசணும்ப்பா, கொஞ்சம் தாழ்வான அந்த குணத்தின்படி இருக்கிற அந்த வாய்ஸ் எனக்குள்ள வரணும் எஸ்ப்பா அப்படின்னு சொன்னா, அப்படி என்ன ஆகுது, பயிற்சினால முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முயற்சி செய்யறேன். முயற்சி செய்யாமலே இருந்தோம்னா அவனை சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறி அப்படின்னா அவன் காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி, காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறவனுக்கு லாஸ்டா ஏசப்பா ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, உனக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவாரு இல்லைங்களா. அந்த தாளந்து ஊமையில கூட ஒரு மனுஷனை பார்க்கும்போது என்னன்னு சொல்லி சொல்லுவாரு, சோம்பேறியா இருக்கிற
மனுஷன் அப்படின்னு தானே சொல்லுவாரு. ஆமா, நாமளும் வசனத்தை நிறைவேற்றுகின்றதுல யோசிச்சு பார்த்து முடிவு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. கேட்கும் போதே வாசிக்கும் போதே அந்நேரத்திலே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா டைம் கிடையாது நம்ம யாருக்குமே. மத்தாயு 13வது அதிகாரம் 51 52. மத்தாயு 13வது அதிகாரம் 51 52. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டு ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கும்படியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரம்பரிய தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், ஏசுப்பா சொல்றாரு கிளியர் அண்ட் கிளியரா, யாருக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் சீஷர்கள் ஒப்பா இருப்போமா? நம்ம எப்ப நம்ம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படியாக நம்ம நடப்போமோ, பயிற்சியினால் முயற்சி செய்கின்றவர்களாக இருப்போமோ, அந்நேரத்துல நம்ம மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்றவர்களாகவும் நாம் மாறுவோமா? வீட்டு எஜமானுக்கு நம்ம வந்துட்டு அடையாளமா இருப்போமா? வீட்டு எஜமானை போலவே. எந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசுப்பா தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை அவர் நியமித்து வைத்திருப்பார். இதன்படியாகத்தான் அன்னைக்கு வேத சாஸ்திரிகளையும் ஆசாரியர்களையும் தன்னுடைய வீடு தன்னுடைய சபையை பாதுகாத்து கொள்ளும்படியாக தேவன் சொல்லியிருந்தார். ஆனா அவர்கள் இந்த உலகத்தின் பாவத்துக்கு கட்டப்பட்டவர்களாகவும் விற்கப்பட்டவர்களாகவும் இருந்து அவருடைய அந்த திராட்சை தோட்டத்தை அவர் முற்றிலுமாக அவர்கள் கெடுத்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த திராட்சை தோட்டத்தை காத்து கொள்ளுகின்ற அந்த வேலைக்கு காவலாளிகளாக வைத்தது யார? பரிசாயர்களோ சதிசாயர்களோ. வேத பரிசாயர்கள் சதிசாயர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்குள்ளேயும் மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கடுத்து மகா ஆசாரியர்கள். இவர்களுடைய வேலை எல்லாம் என்ன? தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜனங்களுடைய பாவத்தின் வழிகள் இருந்து அவங்க தேவன்கிட்ட மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி வழி புத்திமதியை சொல்லி கொடுக்க வேண்டியவங்க. அவங்களே வழி தப்பி திரிகிறவர்களாக இருந்தாங்க இல்லைங்களா? அதனால அந்த இடத்துல என்ன ஆகுது? அவர்கள் பலவீனர்களாக மாறும் பொழுது பிசாசு பலவானாக மாறுவான் இல்லைங்களா? சரி, அதுக்கு ஒரு நல்ல அடையாளமா ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், மோசேயோட கூட இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த படை சேனை எப்பொழுது பலமாக இருந்ததா? மோசே தன்னுடைய கைகளை தேவனுடைய சமூகத்துக்கு விரித்து தேவனுடைய சமூகத்தையே நாடி இருக்கும் பொழுது என்ன நடக்குதா? அந்த இடத்துல அவர்கள் இஸ்ரேலுடைய சேனை பலன் கொண்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய கைகளை கீழே இறக்கும் பொழுது அமலேக்கியர்களுடைய சேனை பலம் கொண்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பலவானாக தன்னுடைய வீடை காத்து கொண்டு இருக்க வேண்டிய காவலாளிகளை போல இருக்கின்ற நாம், நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக இருக்க வேண்டிய நாம் எப்பொழுது இந்த உலகத்தின் பாவங்களையோ கீழ்ப்படியாமைகளையோ அகப்பட்டவர்களாக மாறுவோமோ அந்நேரத்தில் பிசாசு பலவானாக மாறுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எபிரியர் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. எபிரியர் 11வது அதிகாரம் 34வது வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அடித்தார்கள், பட்டய கருத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களாக அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், பலவீனத்தில் பலவானர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாரு பலவீனத்தில் பலவானர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்களேன். எந்த பலவான்கள் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தின் மூலியமாக தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடந்து எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்தார்களே, விசுவாசத்தின் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதுக்கு சப்ஜெக்ட் டைட்டிலே இருக்கும். எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாச அளவில் உறுதியாக இருந்தாங்களே, அவங்க தான் பலவீனத்திலும் பலவான்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பலவான்கள் அப்படின்றது வேத வசனத்தின் படியாக அவருடைய பிள்ளைகளையும் குறிக்கிறது. பிசாசு பலவானாக மாறுவான். அது நம்மளுடைய பலவீனத்தின் மூலியமாகத்தான், நம்மளுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாகத்தான் அவன் எஜமானனாகவும் நமக்கு நம்மேல் ஆளுகை செய்கின்ற பலவானாகவும் அவன் மாறுவான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:11. நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின் படி
எல்லா வல்லமையிலும் ஆமென். ஆமென். சிஸ்டர் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சிஸ்டர், கேட்கல சிஸ்டர். யாருன்னா மறுபடியும் வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 1:11. சந்தோஷத்துடன் கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையும் அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்கு வேண்டுதலாய் செய்கிறோம். வேண்டுதல் செய்கிறோம். வல்லமையினால அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய மகிமையினாலும் அவருடைய பலத்தின் அவருடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நாம் பலம் கொள்வோமா? வல்லமை அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி தெரியும். மகிமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பழைய உடன்படிக்கையில பார்ப்போம். மோசே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில அந்த கூடாரங்களை அமைக்கும் பொழுது அதில் தேவன் சொன்னதின்படியாகவே அந்த உள்ள இருக்கின்ற ஒவ்வொரு அந்த விஷயங்களையும் வைத்ததுக்கு அடுத்து தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் சூழ்ந்து கொண்டிருந்ததா இல்லைங்களா? அப்படின்னா நாமும் தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய மகிமையினாலும் பலப்படுகிறவர்களா எப்ப மாறுவோமா? கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான் நாம் பலவான்களாக மாற முடியும். கீழ்ப்படியாமை தான் நாம் பலவீனர்கள். நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை ஒடித்து போட்டு நம்ம எது கேட்டாலும் இது வராது பிரதர், எனக்கு முடியாது பிரதர். இப்போ வரைக்குமே ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு கூட ஜபிக்க கூட முன் வர மாட்டேன்றாங்க. ஏன் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனம் சொல்லுது, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்மளுக்காக பரிந்து பேசுகின்றது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி. ஏன் இப்போ நான் உங்களோட கூட பேசிட்டு இருக்க இந்த அப்பிரயோஜகமாக இருந்த என்ன ஏசப்பா இந்த தமிழ்ல மெசேஜ் எடுக்க வைக்கிறாரு இல்லைங்களா? நான் தமிழ் படிக்கவே இல்லை. நான் ஒரு வசனத்தை விசுவாசிச்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கும்போது அந்த பெந்துகஸ்து நாளன்று அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அந்த அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொன்றா இறங்கினது. அதுக்கடுத்து அவங்க வெவ்வேறு பாஷைகள்ல அவங்க பேசினாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏவும்படியாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அதை விசுவாசிச்சேன். ஏசப்பா இப்படி இருக்கு தகப்பனே, அப்படின்னா நீங்களும் அவ்வளவு தகப்பனே, நீங்க என்னோட பேசுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பேச அப்பா எனக்கு அப்பா இதை தாரும் கர்த்தரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கடுத்து அது அப்படியே எல்லாருக்குள்ளயும் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ற வசனம் என்னைக்குமே வெறுமையா பின் திரும்பாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது உண்மை பிரதர்ஸ், உண்மை சிஸ்டர்ஸ். அதுக்கு சாட்சியா இந்த ஒரு விளக்கத்தை சொன்னேன். இதனால பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலத்துல ஆண்டவர் அதிகமா வேதனைப்படுத்தின பாவிகளையே பிரதானமான பாவியாகிய மனுஷன் தான். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நான் இந்த காரியத்தை எதுக்காக சொல்றேன்னா, உண்மையாவே பிராக்டிக்கல் லைஃப்ல இது நடக்கும் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இதை சொன்னங்க. சரி, இப்போ ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பிரதர் கேக்குதா? கேக்குதுங்க சிஸ்டர். 19 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், பலமான சந்ததியா அவன் பெற்றெடுப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? எப்படி பலவானாக இருக்கின்ற அந்த சந்ததியை ஆபிரகாம் பெற்றெடுப்பான்? தான் கற்றினவைகளை அந்த புத்திரர்களுக்கும் சொல்லி கொடுத்து, இதன்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி கீழ்ப்படிந்து நடங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உள்ளாவுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான் இல்லைங்களா? அப்பொழுது பலமான சந்ததி அவன் மூலியமாக உண்டாகும் இல்லைங்களா? கீழ்ப்படிதலாக தேவனுக்கு உண்மையா யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் பலமான சந்ததி அப்படின்றதுக்கு இந்த இடத்துலயும் கூட பலவான்கள் யாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் வசனம் சொல்லுது. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்பர்ஸ் என்னாகுமோ 14வது அதிகாரம் 12வது வசனம். என்னாகுமோ 14:12. நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், மோசே அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பத்தை செய்யறாரு இல்லைங்களா? அந்த ஜனங்களா என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம், அவங்க எல்லாருமே
மகா சரீரம் உள்ள அந்த மனுஷர்களா இருக்கிறாங்க, அரக்கர்களை போல இருக்கிறாங்க, அவங்கள நாங்க மேற்கொள்ள முடியாது, நீங்க எங்களை கொண்டு வந்தது எதுக்கு, இவங்களுடைய கையில இவங்களுடைய பட்டயத்துக்கு நாங்க இரையாகும்படியா நீங்க கொண்டு வந்தீங்களா, எங்களுடைய பிள்ளைங்க நாங்க எல்லாருமே வந்துட்டு அனாதைகளா சிறைப்பிடிக்கப்படுவோமே அப்படின்னு சொல்லலாம் அவங்க தேவனுக்கு முன்பதாக இப்படி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது தேவன் சொல்றாரு, நீ ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பா, இவங்க எல்லாரையும் நான் சங்கரித்து போட்டுருவேன். அதுக்கடுத்து பலமுள்ள அந்த ஒரு சந்ததியை, ஒரு பலவானாக இருக்கிற ஒரு சந்ததியை நான் மூலியமா உண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா மூலியமா பிறப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன்னை போல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளுக்கு நீ அந்த ஒபீடியன்ஸ் கத்துக் கொடு, அதன்படியாக அவங்க நடப்பாங்க இல்லையா, அந்த சந்ததி மூலியமாவே நான் வந்துட்டு பிறக்கும்படியா செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா கீழ்ப்படுதலும் கீழ்ப்படியாமைத்தான் பலவீனமும் பலவானும் என்கின்றதுக்கு பொருள் அப்படின்றத இந்த இடத்துல வசனத்துல நம்ம நன்றா அறிந்து கொள்ள முடியும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியர் ஆகமம் 26வது அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், புறத்துவர் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். ஆமென். ஆமென். எப்பொழுது நாம் பலவீனர்களாக மாறுவோமா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத பொழுது இதோ என்ன ஆகுமா, நம்மளுடைய சத்துருக்கள் பலவான்களாக மாறி நம்மை கொள்ளையாடுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்துல அவங்களுக்கு எதிராக வருகின்ற அந்த அரசர்களும் அந்த படைகளை தான் அந்த இடத்துல உங்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஆனா நம்மளுக்கு உண்மையான எதிரி யாரு? பிசாசு. அவன் பலவானாக மாறுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாரை காட்டிலும் பலவான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாரை காட்டிலும் பலவானாக இருக்கின்றது. சரி, இப்படி தான் பலவானாக இருந்தும் விசுவாசத்துக்குள் உறுதியா இருந்து ஒரே ஒரு கீழ்ப்படியாமையின் மூலியமாக பலவீனமாக மாறி பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். 2 வசனம் 3 வசனத்துல இந்த பைபிள் ஸ்டடியை க்ளோஸ் பண்ணிடலாம். 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-2. 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-2. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டார். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தார். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக் கொண்டார். அது ஒரு காலங்கள் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமா இருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்து ஏராளமான இப்போ இந்த வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். இதோ ராஜா யுத்தத்துக்கு போல யோவாபு அப்படின்ற தன்னோட சேனாதிபதியை யுத்தத்துக்கு அனுப்பியிருக்காங்க. யுத்தத்துல ஜெயம் பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல ஏசப்பா ஒரு யுத்தத்துல ஜெயிச்சா எதை எடுக்கக்கூடாது, எதை விரும்பக்கூடாது அப்படின்ற சில விதிமுறைகளை கட்டளைகளை ராஜாக்குன்னே ஒரு பைபிள் செப்பரேட்டா தான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது எல்லா குறிச்சும் உபதேசிக்கணும். அவனுக்காகவே ஒரு பைபிள் பிரிண்ட் போட்டு அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தாவீதுக்கு இந்த கட்டளை எல்லாம் தெரியும். பரிசுத்தாவியர் உள்ள இருக்காங்க. நீ இந்த பொருளை வந்துட்டு நேசிக்காத, விரும்பாத, இது எடுத்துக்காத, இது கர்த்தருக்குரியது, இது சீ என்று சொல்லி அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து பரிசுத்தாவியர் பேசினாலும் கூட அவர் அதுக்கு செவி சாய்க்காம இதோ அங்கிருந்து ஒரு வச்சிரத்தை, ஒரு தங்கத்தை கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த குரோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற கிரீடத்துக்குள்ள வைத்து கொண்டானான். அந்த கிரீடத்துக்குள்ள வைத்ததுக்கு அடுத்து என்ன ஆச்சா, அந்த கிரௌனுக்குள்ள அந்த ராஜா அந்த எந்த ஒரு எதிரியா இருந்த அந்த ராஜா மேல யுத்தத்துக்கு போனா இல்லைங்களா, அந்த ராஜாவுடைய அதுக்கு சிலைகளுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வஜ்ரத்தை எடுத்து தன்னுடைய குரோனுக்குள்ள வைத்து கொண்டானான். வச்சதுக்கு அடுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிசாசு பலவானா மாறிட்டான், தாவீது பலவீனமாக மாறிட்டான். அவன் மேல பிசாசுக்கு முழு அதிகாரம் வந்துடுச்சு. வந்ததுக்கு அடுத்து பிசாசு அவனுடைய இருதயத்தில் புகுந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் விரும்புகின்ற காரியங்களும் தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டதா, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். பாருங்களேன் எப்படி பிசாசு அங்கிருந்து வேலை ஸ்டார்ட் பண்றா அப்படின்றத பாருங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1-2. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1-2. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென்.
ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய ஒரே ஒரு கட்டளைய மீறிட்டான், ஆமத்தான். ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் கிளியரா சொல்லுது இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி டெய்லி ப்ரோசஸ எப்படி கண்டித்து உணர்த்துவாரோ அப்படித்தான் அவனுக்கும் கண்டித்து உணர்த்தி இருப்பாங்க. யாரெல்லாம் அதை வந்துட்டு உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உணர்த்தி இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், பிசாசுக்கு அவன் மேல அதிகாரம் வந்துடுச்சு. பிசாசு சொல்றது போலதான் தான் நடக்கவே ஆரம்பிக்கிறான். அவனோட இருதயத்துல பிசாசு ஏவுறானா என்னன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்யும்படியாக ஏதோ ஒரு எண்ணிக்கையை பார்க்கணும். என்ன அந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விருத்த சேதனத்தை எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு எண்ணிக்கை நம்ம ஒரு ஜனத்தொகை நம்மளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையை பாரு அப்படின்னு சொல்லி. தேவனுடைய கட்டளையிலேயே ஒரு முக்கியமான கட்டளை எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எண்ணிக்கை யாருக்குமே இப்படி விருத்த சேதனம் ஆயிருக்கிற வைத்து யாருக்கும் இப்படி எண்ணிக்கையை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா அரச கட்டளைய கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க செய்யவே கூடாதுன்னு சொல்லி. இவர் என்ன செய்யறாரு? பிசாசு ஏவும்படியா அது எப்படி ஆட்டுமோ அது போல ஆடுற ஒரு பொம்மையை போல இந்த இடத்துல நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தண்டனையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆளுகை அந்த சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய கொள்ளை நோயை அனுமதிச்சாரு இயேசுப்பா அவனுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமா. ஏன் செய்தது இவன், ஆனா மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அரசரா இருந்தது. அவங்க தான் எனக்கு அரசன் வேணும் அரசன் வேணும் அரசன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அரசன் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் உங்களுக்கு முழு பங்கு இருக்கின்றதுனால அந்த கீழ்ப்படியாமை தண்டனை உங்க மேலேயும் வரும் அப்படின்றத கிளியராவே ஏசப்பா முன்கூட்டி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் வாதியை ஏசப்பா அந்த இடத்துல அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில முழுசா பார்த்த விஷயங்கள்ல ஏசப்பாவை விட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா வசனத்தை விட்டுட்டு நம்ம ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கின்றது போல நடந்து கொண்டு நிச்சயமா தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியாது. இன்னைக்கு கோவம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுதுன்னா அந்நேரமே மனம் திரும்பணும், அந்த செகண்டே மனம் திரும்பணும். நம்மளுக்குள்ள சில பிரிவினைகள் உள்ளம் இருக்கா, இருதயம் இருமாப்பா இருக்கா, மன்னிப்பு மன்னிக்காத படிக்கும், மன்னிப்பு கேட்டோ இல்ல மன்னிச்சோ தீரணும். இல்லை அப்படின்னு சொல்லும் போது இருதயத்துல பிசாசு ஏவுவான். ஒரே விஷயம்தான் பாருங்களேன், அவன் அந்த இடத்துல ஒரு ஜுவல்லர்ஸ எடுத்துக்கிறான். தேவன் சொல்லி இருக்கிறாரு, அது தேவனுக்கு கூறியது சீ என்று சொல்லி அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி, உன் கண்களுக்கு அது விருப்பமா இருந்தாலும் உன் இருதயத்துல அது அருவருத்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருவருக்கணும். ஆனா அவன் அதை செய்யல. அது போலதான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனும் தாய்க்கும் நான் கனப்படுத்தல, இல்ல இப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தோ அதை கரெக்ஷன் செய்து கொள்ளாமலே போகும்பொழுது நம்மளுடைய இருதயத்துல பிசாசு சொல்ற அந்த டைவர்ஷன்ல தான் நம்ம போக ஆரம்பிப்போம். அதன் முடிவு அழிவு அப்படின்றத நம்மளால இப்போ வசனத்தின் மூலியமா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுச்சு. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பிசாச நம்மளுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல ரோமர் 16வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, 20வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக அதி சீக்கிரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை உங்களுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதன்படியாக நம்மளுடைய கீழ்ப்படுதல் தான் பிசாசை காலின் கீழ் போட்டு மிதித்து நாம் பலவான்கள் அவன் பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி நம்மளால அப்படி அவனை மேற்கொள்ள முடியும். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எல்லா மகிமையும் சேருவதாக. நான் கடைசியா ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த பைபிள் ஸ்டடியை முடிவு செய்யறேன். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஃபைனல் ப்ரேயர் பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் கர்த்தரே ஏசப்பா, இவ்வளவு நாளும் ராஜா உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் ராஜா நம்மில் சில பேர் ராஜா உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவத்தை செய்து நாங்கள் பலவீனர்களாக இருந்து உங்களையே கேள்வி கேட்டுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஏன் எங்களுக்குள் பாவம் இருக்கின்றது, ஏன் நாங்கள் இந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கின்றோம், ஏன் எங்களால் விரும்பின உம்முடைய வசனத்தின்படியாக நாங்கள் நடக்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ராஜா விடை நாங்கள் தான் என்கின்றதை என் தேவனாகிய கர்த்தர் நேர் வசனத்தின் மூலியமாக காமித்திருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, நாங்கள் மனம் திரும்பி அப்பா ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று சொன்னீர். நாங்கள் மனம் திரும்பினோம், ஞானஸ்தானத்தை பெற்றோம், எங்களை முற்றிலுமாக சுத்திகரித்துக் கொண்டு ஐயா உம்முடைய பரிசுத்த தூய ரத்தத்தின் மூலியமாக எங்களை கழுவி கொண்டு அப்பா உண்மையே கர்த்தாவே ஊடித்து கொண்டவர்களாக ராஜா அப்பா நாங்கள் எழுப்பி வந்த பின்பும் ராஜா உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் மனம் போகின்ற போக்கில் போய் உங்களை வேதனைப்படுத்தி அநேக நேரங்களில் விசுவாசத்தை இழந்தவர்களாக நடந்து கொண்ட எல்லா காரியங்களையும் நீர் கண்டிருக்கிறீர் கர்த்தரே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஐயா உங்களுக்கு உண்மை இல்லாமல் ராஜா நாங்கள் ராஜா எங்களுடைய மாம்ச அப்பா ஞானத்தின்படியாக உம்மை புரிந்து கொள்ள போகி
அப்பா இதோ எங்களை சுற்றிலும் இருக்கின்ற மனுஷர்களை பார்த்து கொண்டு ராஜா அப்பா வீணான வார்த்தைகள் மூலியமாக வஞ்சிக்க ஐயா எங்களுக்கு அப்பா நாங்க எங்க இருதயத்தில் இடம் கொடுத்ததுக்காக எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர், நீர் ஒரு சேரக்கூடாத அப்பா ஒளியில் வாசம் செய்கின்றவர், நீர் சகல காரியங்களிலும் நீ நியாயாதிபதியாக நீதிபரராக இருக்கிறீர் ராஜா. நீர் செய்கின்ற ஒவ்வொன்றும் நீதியாக இருக்கின்றது என்கின்றதை நாங்க மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே ஐயா உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு எந்த இடத்தில் கீழ்ப்படியாம என்கிறது எங்களுக்குள் பெருகி எங்களுடைய இருதயம் கடினமாகி ஐயா உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு ராஜா எங்களுடைய இருதயமானது அடைக்கப்பட்டிருக்கோம். அந்த இருதயம், அந்த கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு உணர்வுள்ள இருதயமாக மாறி மூடி சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற உள்ளமாக மாறட்டும் ராஜா. அது எப்படியாக எங்களை உருமாற்ற வேண்டும், எப்படியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் அப்பா ரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் நினைக்கிறீரோ அப்பா கூயவரே, நாங்கள் களிமண்ணாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். உங்களுக்கு உம்மோடிய ஆலோசனையின்படியாக எங்களை உடைத்து என் ஆண்டவராகிய கர்த்தரே மீண்டும் எங்களை உருவாக்கும் கர்த்தரே அப்பா நீர் அப்படியாக உருவாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம் நாமத்துக்கு மாத்திரமே ராஜா அப்பா செலுத்தப்படுவதாக ராஜா. உம்மோடி திருக்கரங்களை என்னையும் அப்பா இந்த செய்தியை கேட்ட என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். Praise the Lord.